ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 34வது சர்க்கம். ஹனுமான் சீதைக்கு ஆறுதல் கூறுதல். சீதையின் துயரமான வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் அவளின் வேதனையை உணர்ந்து மனம் உருகினார். அவளை அமைதிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய அவர் மென்மையான குரலில் பேசத் தொடங்கினார். தேவியே, நான் ராமபிரானின் தூதராக தங்களிடம் வந்திருக்கிறேன். வைதேகியே, ராமர் நலமாக இருக்கிறார். அவர் உங்களின் நலத்தையும் விசாரித்தார். வேதங்களையும் அஸ்திரங்களையும் நன்கு அறிந்த தசரத புத்திரர் ராமர் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறார். உங்கள் கணவருக்கு பிரியமானவரும் அவருக்கு எப்போதும் துணையாக இருப்பவருமான லக்ஷ்மணரும் தாழ்மையுடன் உங்களுக்கு தலைவணங்கி நலமறிந்தார். ராமர் மற்றும் லக்ஷ்மணரின் நல செய்தியை கேட்டவுடன் சீதையின் முகத்தில் சிறிது மகிழ்ச்சி தோன்றியது. நீண்ட நாட்களுக்காக துயரத்தில் இருந்த அவளது மனம் ஒரு கணம் நிம்மதியடைந்தது. அவள் ஹனுமானை நோக்கி, 100 ஆண்டுகள் கழித்தும் உயிருடன் இருப்பவருக்கு மகிழ்ச்சி வந்து சேரும் என்பார்கள். அது உண்மை போல இருக்கிறது என்றாள். அந்த வார்த்தைகள் ஹனுமானுக்கு மகிழ்ச்சி அளித்தன. அவர் மெதுவாக சீதையின் அருகில் வந்தார். ஆனால் ஹனுமான் அருகில் வர வர சீதையின் மனதில் மீண்டும் சந்தேகம் எழ ஆரம்பித்தது. இவனே வேறு வடிவம் எடுத்த ராவணனோ என்று எண்ணினாள். அவள் உடனே அசோக மரக்கிளையை விட்டுவிட்டு தரையில் அமர்ந்தாள். அச்சமும் துயரமும் கலந்த நிலையில் ஹனுமானை நேராக பார்க்க தயங்கினாள். அப்போது ஹனுமான் மீண்டும் பணிவுடன் குனிந்து வணங்கினார். அதை பார்த்த சீதை மெதுவாக பேசினாள். நீ உண்மையிலேயே ராவணன் என்றால் மீண்டும் என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே. முன்பு சந்நியாசி வேடத்தில் வந்து என்னை கவர்ந்தவன் நீதான். ஏற்கனவே நான் துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது மீண்டும் என்னை வதைக்க வேண்டாம். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு அவள் மனதில் வேறு எண்ணமும் தோன்றியது. ஒருவேளை இவன் உண்மையிலேயே ராமனின் தூதனாக இருக்கலாமோ என்று நினைத்தாள். பிறகு மெதுவாக ஹனுமானிடம் கூறினாள், வானரர்களில் சிறந்தவனே, நீ உண்மையில் ராமரின் தூதனாக வந்திருந்தால் உனக்கு நன்மை உண்டாகட்டும். எனக்கு ராமரை பற்றிய கதைகள் மிகவும் பிரியம். அவருடைய குணங்களையும் வீரத்தையும் பற்றி சொல்லு. உன் வார்த்தைகள் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றன. அவள் மேலும் கூறினாள், இது கனவா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நான் உறங்கவே இல்லையே. அப்படி இருக்க இது எப்படி கனவாக இருக்க முடியும்? என் மனம் எப்போதும் ராமரையே நினைத்து கொண்டிருப்பதால் அவரை பற்றிய காட்சிகள் எனக்கு தோன்றுகின்றனவா என்று நினைக்கிறேன். அல்லது இது மனப்பிரமையா, மாயையா, அல்லது என் துயரத்தின் விளைவா? இவ்வாறு பலவிதமாக யோசித்த சீதை இன்னும் முழுமையாக நம்ப முடியாமல் அமைதியாக இருந்தாள். சீதையின் மனநிலையை புரிந்து கொண்ட ஹனுமான் அவளின் சந்தேகத்தை நீக்க மென்மையாக பேச ஆரம்பித்தார். தேவியே, ராமபிரான் சூரியனைப் போல ஒளிமிக்கவர், சந்திரனைப் போல உலகத்துக்கு இன்பம் தருபவர், குபேரனைப் போல அரச கம்பீரம் கொண்டவர், மகாவிஷ்ணுவைப் போல வீரத்தில் சிறந்தவர், உண்மையையே பேசுபவர், இனிமையாக பேசுபவர், அழகிலும் குணத்திலும் மன்மதனை ஒத்தவர், உலகத்துக்கு நிழல் தரும் பெரிய மரம் போல எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருப்பவர் ராமர். மான் வடிவம் எடுத்த அரக்கனால் வஞ்சிக்கப்பட்டு உங்களை பிரிந்தவர். ஆனால் மிக விரைவில் ராவணனை போரில் அழித்து விடுவார். தீ போல எரியும் அம்புகளால் ராவணனை வெல்வார். அதற்காகத்தான் அவர் என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறார். உங்களை பிரிந்ததால் ராமர் மிகுந்த துயரத்தில் இருக்கிறார். லக்ஷ்மணரும் உங்களுக்கு வணக்கம் கூறினார். வானரர்களின் அரசரான சுக்ரீவனும் உங்கள் நலத்தை விசாரித்தார். ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவர் எல்லோரும் எப்போதும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அரக்கிகளின் பிடியில் இருந்தாலும் நீங்கள் உயிருடன் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். விரைவிலேயே ராமரையும் வீரனான லக்ஷ்மணரையும் கோடிக்கணக்கான வானரர்களால் சூழப்பட்ட சுக்ரீவரையும் நீங்கள் காண்பீர்கள். நான் சுக்ரீவரின் அமைச்சன். என் பெயர் ஹனுமான். இந்த பெரிய கடலை தாண்டி இலங்கைக்குள் நுழைந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன். ராவணனின் ஆட்சியையே மீறி என் துணிச்சலால் இங்கே வந்தேன். என்னை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். தேவியே, நான் உண்மையிலேயே ராமபிரானின் தூதன். என் வார்த்தைகளை நம்புங்கள். இவ்வாறு ஹனுமான் ஆறுதல் கூறிய போது சீதையின் மனதில் நம்பிக்கை மெதுவாக உதிக்கத் தொடங்கியது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். 34வது சர்க்கம் நிறைவடைந்தது. 35வது சர்க்கம் நாளை தொடரும்.